மதுரை மாவட்டம் தேனூர் அருகே சாலை வளைவில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்தில் சிக்கியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் ஜெகநாத் வழங்கி கேட்கலாம். ஜெகநாத், வணக்கம். தற்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் சிக்கியிருக்கக்கூடிய வாகனம் மீட்கப்பட்டதா? சேத விவரம் என்ன? யாருக்கேனும் காயம் ஏற்பட்டிருக்கிறதா? வணக்கம். மதுரை மாவட்டம் தேனூர் அருகே இருக்கக்கூடிய இந்த சாம்பர் பகுதியான சமையலூரில் இருந்து சோழவர்மன் செல்லக்கூடிய முக்கிய சாலையாகும். இந்த சாலையில் தினசரி பார்த்தீங்கன்னா இருசக்கர வாகனம் மற்றும் பஸ், கார், கனரக வாகனங்கள்னா ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்லக்கூடிய நிலையில இந்த பகுதியில் குறிப்பாக ஆபத்தான வளைவு இருக்கிறது. அந்த சாலையின் வளைவுகளில் எந்தவித எச்சரிக்கை அறிவிப்பும் பலகையும் தடுப்பு வேலைகளும் இல்லை என்ற காரணத்தினால், அது மட்டுமின்றி மிக ஆபத்தான வளைவு பகுதியில் சுமார் 10 அடி பள்ளம் உள்ள கால்வாய் இருக்கிறது. சாலை தடுப்பு வேலை இல்லாத காரணத்தால் அதிவேகமாக வாகனங்கள் வரக்கூடிய வாகன ஓட்டிகள் அந்த பள்ளத்தில் விழுந்து அடிக்கடி விபத்துகள் உள்ளாகிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் சோழவர்மன் பகுதியில் இருந்து சமையலூர் பகுதிக்கு சென்று கொண்டிருந்த கார் அதிவேகமாக வந்தால் வளைவுகளில் அந்த ஓட்டுநர் கட்டுப்பாட்டை அருகே இருக்கக்கூடிய 10 அடி பள்ளத்திலிருந்து தலைகளாக கொண்டு வரக்கூடிய காட்சி பார்க்க முடியுது. அதிர்ஷ்டவசமாக அதில் மீது வந்தவர்கள் சிறு சிறு காயங்களுடன் உயிர் பிழைத்ததாக கூறப்படுகிறது. இந்த விபத்தை குறித்து சமையலூர் காவல்துறையினர் தற்போது இந்த கார் யாருடையது, இதில் எத்தனை பேர் பயணித்தார்கள், தூக்கத்தில் விபத்து நடந்ததா இல்ல வேறு ஏதேனும் மது போதையில் இந்த விபத்தானது நடந்திருக்கா என்பது குறித்து சமையலூர் போலீசார் விசாரணை நடத்தி கொண்டிருக்காங்க என்று குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி ஜெகநாத்.